ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம லைனிங் சுடிதார் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குர்த்தி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். லைனிங் கொடுத்து தான் இப்போ நம்ம இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு கட் பண்ணுவோம். நான் லைனிங் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2.5 மீட்டர் லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத் எப்படி மடித்து போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்து கொண்டு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கணும். நல்லா கரெக்டாக ஈவனாக மடித்து போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கம் இந்த மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைட் கிளாத்தோட ஓப்பனிங் சைடு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு 1 இன்ச் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 1 இன்ச் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். குர்த்தியோட லென்த் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். குர்த்தியோட லென்த் 43 இன்ச்சுன்ட்டு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 43 இன்ச் லென்த்தை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் தான் குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக்கில் தான் மார்க் பண்ணணும். குர்த்தியோட லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 43 இன்ச்னா கூட ஒரு -3 பண்ணி 40 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். குர்த்தி லைனிங் கிளாத்தோட லென்த் 40 இன்ச். குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த் 43 இன்ச். ஆக்சுவல் லென்த் பார்த்தீங்கன்னா 43 இன்ச் தான். நம்ம லைனிங் கிளாத்தில் -3 பண்ணி 40 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஸோ குர்த்தியோட லென்த் 40 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தில். இப்போது மேலே இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கே கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு நெக்கோட வித் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் 2.5 இன்ச். அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் 2.5 இன்ச், ஷோல்டரோட வித் 3.5 இன்ச். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோல்டரோட வித் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இன்ச் டேப் வச்சு ஹார்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஹார்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே நெக் அண்ட் ஷோல்டரோட வித் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். சேம் அதே கீழேயும் 6 இன்ச் இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டிப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்டோட மெஷர்மெண்ட் 39 இன்ச். 39 டிவைடட் பை 4 பண்ணால் 10 இன்ச். கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம 10.5 இன்ச் செஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்டோட மெஷர்மெண்ட் 10.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம இப்போட மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். இப்போ இந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டு நம்ம கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த 7.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு கீழே இன்ச் டேப் வச்சு இன்னொரு 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35.5 இன்ச். 35.5 இன்ச் டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு 9 இன்ச். அந்த 9 இன்ச் கூட ஒரு ½ இன்ச் ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச் வந்துட்டு இப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போட மெஷர்மெண்ட் 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு 12 இன்ச் கூட ஒரு ½ இன்ச் ப்ளஸ் பண்ணி சீட்டோட மெஷர்மெண்ட் 12.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 10.5 இன்ச். இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு 9.5 இன்ச். சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் இதே ட்ராயிங் பேட்டர்ன் தான். இப்போது இந்த 3 மார்க்கிங் பாயிண்ட்ஸையும் பேஸ் பண்ணி குர்த்தியோட ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா ஷேப்பாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு குர்த்தி வியர் பண்ணும்போது நமக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த மார்க்கிங் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ ஷேப் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் இன்ச் டேப் வச்சு ஒரு ½ இன்ச் வந்துட்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 13.5 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. சேம் அதே மெஷர்மெண்ட் கீழேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக் நெக் எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே நெக்கோட வித் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். சேம் கீழேயும் நெக்கோட வித் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் நெக்கோட ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கார்னரில் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தான் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மேலே ஃபோல்டிங் வர மாதிரி மடித்து போட சொல்லியிருக்கேன். ஷோல்டர்கிட்ட ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங்காக ½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஆம்ஹோல் கர்வ் வந்துட்டு 9.5 இன்ச் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஆம்ஹோல் கர்வ் மெஷர்மெண்ட் மட்டும் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 39 சைஸ் லைனிங் குர்த்தி ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் கிளாத் கிடைக்கும். ஒன்று வந்துட்டு பேக் பீஸ், இன்னொன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் பேட்ச் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம கேன்வாஷில் நெக் டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நம்ம கட் பண்ண வேண்டாம். பேக் நெக் மட்டும் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு ஆப்போசிட் சைடும் ஒரு 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குர்த்தியோட ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம். அது இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நல்லா டார்க்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலேயே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போது அந்த ஆப்போசிட் சைட் கிளாத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங் வந்துட்டு லைட்டாக தெரியும். அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நம்ம நல்லா டார்க்காக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குர்த்தி ஷேப்லாம் ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத்தில் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குர்த்தியோட பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக் தான் வந்துட்டு நான் இப்போது எடுத்திருக்கேன். குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தோட அகலத்துக்கு. கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். கிளாத்தோட ஓப்பனிங் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் கிளாத்தோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல். மீதி இருக்கிற கிளாத் நம்ம பேட்ச் ஒர்க் அதுக்கப்புறம் பேக் நாட்லாம் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு மாதிரி 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு குர்த்தியோட ஆக்சுவல் லென்த் வந்துட்டு 43 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் வந்துட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டு குர்த்தியோட லென்த் வந்துட்டு 44 இன்ச் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டுக்கோங்க. கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் சுற்றி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைனிங் குர்த்தியோட பேக் பார்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது லைனிங் குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 43 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நம்ம 1 இன்ச் வந்துட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட வேண்டாம். ஏன்னா கீழே வந்துட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. ஸோ 43 இன்ச் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும்.
லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆ வந்துட்டு மடித்து போட்டிருக்கோங்க. 2ஆ மடித்து போட்டிருக்க கிளாத்தை அப்படியே வந்துட்டு 4ஆ மடித்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் 4ஆ வந்துட்டு கிளாத்தை மடித்து போடணும். ஸ்லீவோட லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 8.5 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்காக சேர்த்து 9 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த் 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே அந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாருக்குமே காமன் தான். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு கையோட சுற்றளவு 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு 9 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட்லேயே வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்திருப்போம். இன்ச் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சு ஆர்ம் ஹோல் கர்வ் கிட்ட இந்த மெஷர் பண்ணி எடுத்திருப்போம். அந்த மெஷர்மெண்ட் தான் இது. ஆர்ம் ஹோல் கர்வ் 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து கொண்டு வந்து ஸ்லீவோட கர்வ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் வந்துட்டு சிசர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்டையும் சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் கட்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் ஃபேப்ரிக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி அடித்து அப்படியே திருப்பி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்துட்டு லேஸ்மே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லேஸை வந்துட்டு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் குர்த்தி ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. கட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். பாடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு டிஃபர் ஆகும். நீங்கள் உங்கள் பாடி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி சேம் இதே பேட்டர்னில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுடிதார் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைனிங் சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.